சாலை வீரர்கள். திரைக்கதை. சீன் 1. பஸ் நிலையம். மாலை நேரம். சத்தமின்றி பஸ் நகர்ந்து நிற்கும். சீர்தரமான அலசல். ரவி ஓட்டுநர் சாய்ந்தபடியே சூடான தேநீர் குடிக்கிறார். முருகன் நம்ம ராவணன் ஓட்டுநரா இருந்திருந்தா உன் மாதிரி போக்குவரத்து கண்ட்ரோல் செஞ்சிருப்பானோ? ரவி அவன் ஸ்டியரிங் கருவியை திருப்பி பார்க்கிறான். சிரிப்பு அழிந்து சிகரெட் எடுத்து மூச்சு விடுகிறான். நான் ஒரு கதாநாயகன் இல்லப்பா, ஆனா நம்ம பஸ்ஸையும் பாதையையும் விட்டு வர முடியாது. மழை. வழியில் மழை எதிர்பார்க்காமல் கொட்டுகிறது. சாலை ஒளிர பஸ் நகர முடியாமல் தடுமாறுகிறது. பயணிகள் பரபரப்பு. அம்மா, ஐயோ, இங்க போறதுக்கு எப்படி? ரவி. அவர் அமைதியாக ஸ்டியரிங் பிடித்திருக்கும். மழை நமக்கு எதிரி இல்லை, அது சவாலான கதை. முருகன் அவன் பயணிகளின் கவலையை குறைப்பதற்காக குரலில் உயர்ந்து பேசுகிறான். அம்மா, பண்ணிக்கிட்டு பாருங்க, நாம ஒரு புதிய உலகத்துல போயிரோம். நீல காவிரி மிதக்கும் நகரம். பயணம் வெற்றி. இறுதி பக்கம். பஸ் விழிகள் மின்னும் தெருக்களில் நுழைகிறது. இந்த இரவு ஒரு வழி பயணமல்ல, ஒரு நாடகம். இந்த திரைக்கதை எப்படி இருக்கிறது? இன்னும் மேலும் வித்தியாசமான திருப்பங்களை சேர்க்கலாமா? மழையின் சவால். பயணியின் அவசரம். மழை சறுக்கத்தால் பஸ் மெதுவாக நகர்கிறது. வழியில் ஒரு இளைஞர் பதட்டத்துடன் ரவி மற்றும் முருகனிடம் வருகிறார். RV பதற்றமாக. ஐயா, இந்த மழையில் எப்படி வெளியேறுவது? அப்பா மருத்துவமனையில் இருக்கிறார். ரவி ஏற்கனவே சாலையை கணிக்கிறான். கண்களில் தைரியம். பயமில்லை, எல்லா சாலைகளுக்கும் ஒரு வழி உண்டு. முருகன் வெறுமனே சிரித்து பின்னர் துணிச்சலாக, அடுத்த 20 நிமிடங்கள் உன் கதையின் கிளைமாக்ஸ். நம்பிக்கையுடன் இருக்க. பஸ் வளைவுகளால் நெருக்கமாக மதிப்பீட்டு நிமிடம். பயணிகள் மிகுந்த நன்றி உணர்ச்சியுடன் இருக்கிறார்கள். நீ கண்டக்டராக இருக்கலாம் பா, ஒவ்வொரு பயணத்தையும் ஒரு கதையா மாற்ற. முருகன் புன்னகையுடன், கதை இல்லாமல் பயணமா? சாலை வீரர்களின் விதி இது. இரவின் நெரிசல். கடைசி பேருந்து. இரவு 10 மணியாகிறது. பஸ் நிறைவடைகிறது. ஐயா, இன்னும் தூரம் இருக்கிறது. இந்த மழையில் எப்படி போகிறோம்? ரவி மவர்ஸ் ஓட்டுநர் அவள் கண்களை பார்த்து புரிந்து போகும் தைரியத்துடன், இந்த பாதை உன்னை வீட்டிற்கே கொண்டு செல்லும். முருகன் நம்பு சிரித்து பயணிகளை உற்சாகப்படுத்த, கற்பனை செய்யுங்கள், நாம் ஒரு நவீன கப்பல் நடக்கின்ற பெரும் கடலின் மேல் பறக்கிறோம். பஸ் நகர்கிறது. வழியில் சாலைகள் கொதிக்க அவர்கள் கடுமையாக தள்ளப்படுகிறது. ஆனால் பயணிகள் நிம்மதியாக இருக்கிறார்கள். ஒரு பக்க சவால்கள். பந்தி அடையும். சாலை ஒன்று முற்றிலும் அடைகிறது. வெள்ளம் உக்கிரமாக பெருக்கப்படுகிறது. பயணிகள் உதாசியாக திரும்பி பார்க்கிறார்கள். ஐயோ, இது என்ன? இங்கிருந்து எப்படி போகலாம்? ரவி வெறுமனே மௌனமாக ஸ்டியரிங் மீது பார்வை விடுகிறார். பந்திகள் நம்மை தடுக்காது, நம்மை அவை சோதிக்கும். முருகன் உற்சாகமாக மெதுவாக எழுகிறான். அடுத்த few minutes நம்ம ஹீரோ எப்படி இந்த தடையை தாண்டுவார் என்பதை பார்ப்போம். பஸ் வளைவுகளை மெதுவாக கடக்கிறது. மீண்டும் பயணம் தொடங்குகிறது. அனைத்து பயணிகளும் ஆச்சரியமாக. விடுதலையின் சிறப்பு. கடைசி கட்டம். பஸ் நகர்ந்து நகர்ந்து இறுதியாக ஆழமான பாதையில் நுழைகிறது. நாம் ஒரு வழிப்பயணத்தை மேற்கொண்டோம், ஆனால் அது ஒரு பெரும் கதையே. ரவி மெல்ல சிகரெட்டை அணைக்கிறார் புன்னகையுடன். சாலை வீரர்கள் எப்போதும் முன்னோக்கி.